Hi friends, welcome to my channel. Now, Sivarindini from CLS Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த கிராண்ட் தீபாவளி மேக்கப் லுக் வித் பிங்க் கலர் சாரீல தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சே தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வித்தவுட் மேக்கப் லுக்கில் இருந்து என்னோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருந்து இந்த அளவுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து எந்த மேக்கப் லுக்குமே வந்து கிடையாது. நான் வந்து இப்போ லாக்டோ கலமனில் இருக்கக்கூடிய வைப்ஸ் வச்சு வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸ்கின்ல எந்த டஸ்ட்டும் வந்து இல்லாமல் இருந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வைப்ஸ் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப் பாமுக்கு வந்து லாக்மியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்துக்கிறேன். சேம் என்னோட சாரீ கலர்லேயே வந்து இது இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து எவ்வளோ டேமேஜாக வந்து இருக்குன்னு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு இது எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணி தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூவாக ஒரு க்ரீம் ட்ரை பண்ணி இப்படி கலர்படியாக இருக்குது ஃபேஸு. ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுவும் நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ நான் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு ஃபேஸை மாய்ஸ்சரைசேஷன் பண்ணுறதுக்கு லோட்டஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்கின் வைட்டனிங் பிரைட்டனிங் கொடுக்கக்கூடிய க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது அப்ளை பண்ணதும் ஸ்கின் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு ஒயிட்னஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னை வந்துட்டு ப்ரைமருக்கு வந்து லாக்மியில் இருக்கக்கூடிய ப்ரைமர் எடுத்து வந்து பேக்கப் பேஸாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்குள்ளே வந்து ஃபவுண்டேஷன் மெர்ஜ் ஆகாமல் ஒரு பேரியராக வந்து தடுத்திருக்கும். ஸோ இது வந்து எனக்கு எங்கெங்கே ஸ்வெட் ஆகுமோ அந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா லைட்டிங் வந்து நான் விண்டோஸ்க்கு முன்னாடி வந்து உட்காந்து எடுக்கிறனால வந்து மேகம் வந்து கருத்து வந்து மழை வர மாதிரி வந்து ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு லைட்டிங் வந்து டார்க் ஆகி லைட்டாகி அந்த மாதிரி வருது. என்கிட்ட ரிங் லைட் எல்லாம் எதுவும் இல்லை, நேச்சுரலாக இருக்கக்கூடிய சன்லைட் தான். ஸோ மேகம் வந்து கருக்கும்போது ஒரு மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரியும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும் டக்குன்னு மாறினது. ஸோ அதனால் சொன்னேன், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸில் இருக்குது இல்லைங்களா அந்த டார்க் ஸ்பாட்ஸு. ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இன்சைட்டில் இருக்கக்கூடிய கரெக்டர் எடுத்துக்கிறேன். இந்த வீல் பேஸில் இருக்கக்கூடிய கன்சீலர் அதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலரை வச்சு வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் நான் எந்த ப்ரஷில் எடுக்கிறனோ அதே ப்ரஷில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது. டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ஆரஞ்சு கலெக்டர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக தீட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரஷ் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து தெரியற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி வந்து பண்ணுறனால ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணுறனால ஒரே ப்ரஷில் வந்துட்டு எனக்கு ஈவனாக வந்து இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்கின்னாக வந்து மாறிடுது. இப்போ நம்ம ஸ்கின் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். கன்சீல் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஆரஞ்சு கரெக்டரை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு வந்து மேப்ளின் ஃபிட்மியில் இருக்கக்கூடிய கேரமல் ஷேட் கன்சீலர் வந்து எடுத்து நான் என்னோட எந்த இடத்துலலாம் ஆரஞ்சு கரெக்டர் ஃபேஸில் பண்ணணும் அந்த இடத்துல மட்டும் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்து நான் டேப் பண்ணி விடுறேன். ஸோ ஐஸ்க்கு கீழே அதுக்கப்புறம் வந்து இங்கே கன்னத்துலலாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது இல்லைங்களா அந்த இடத்துலலாம் கவர் பண்ண இடத்துல இந்த மாதிரி வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சீல் வந்து நம்ம பண்ணும்போது. ஸோ இதை கன்சீல் பண்ண இடத்துல வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். இப்போவே வந்து நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். ஃபேஸ் வந்து இந்த கன்னத்தில் ஐஸ்க்கு கீழெல்லாம் வந்து டார்க்காக இருந்தது வந்து இப்போ என்னோட ஸ்கின்னாக ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் ஸ்கின் எல்லாமே வந்துட்டு. ஸோ அந்த டார்க் ஸ்பாட்ஸ் கருப்பாக இருக்கிறது லிப்ஸ் சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து மறைஞ்சிருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். நெத்தியில் ஃபேஸில் எல்லாம் ஒரே இடமா வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிறது. ஸோ அதுக்காக தான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் ப்ளஸ் கன்சீல் பண்ணுறது. ஸோ கன்சீல் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதுக்கு மேலே போடக்கூடிய ஃபவுண்டேஷன் கூட வந்து இந்த கன்சீலர் வந்து மெர்ஜ் ஆகக்கூடாது. அதனால தான் ஓகேங்களா. ஸோ ஒரு பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு வெட் அண்ட் வைல்டில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து டோஃபி எடுத்துக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக வந்து சூட் ஆகும். டஸ்கி டோனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா டோஃபி வந்து செட் ஆகும். ஸோ செட் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லைங்களா பிளெண்டரை வந்து வெட் அண்ட் வைல்டு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தண்ணியில் போட்டு டிப் பண்ணி வெட்டான பிளெண்டரை வச்சுட்டு பிளெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே வச்சு பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈவனாக வந்து ஸ்கின்னில் ஸ்டே ஆகிற மாதிரி இருக்குது. ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம். ஸோ அதனால் இந்த மெத்தட் தான் வந்து கரண்ட் டைம்ஸில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சுருக்கீங்க மேக்கப் ஃபிக்ஸர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து பிளெண்ட்
ஆகுது, கவரேஜும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து என்னோடய ஸ்கின்னாக வந்து மெர்ஜ் ஆகிற லெவலுக்கு வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேப் பண்ணி சின்ன சின்னதாக வந்து பிளெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின்னில் அந்த பிரைட்னஸ் வந்து விண்டோஸில் இருக்கக்கூடிய சன்செட் பிரைட்னஸ் வந்து படாதனால ஒரு மாதிரி டார்க் அடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் லிப்ஸ்டிக் இப்போவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து டிஸ்கஸு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஷேட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ரொம்ப சூப்பர் டூப்பரான பிக்மெண்டேஷன், லைட் வெயிட் லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா இந்த பிராண்ட் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய சாரீக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த பிரைட்னஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்க்கு தெரியும் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதுக்காக அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் வந்து ஐ மேக்கப்புக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஐஸில் வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக என்னோடய லைட்டர் ஃபவுண்டேஷன் ஒன்று எங்கிட்ட இருக்குது, சன் பீச் மேப்ளினில். ஸோ அதை எடுத்து வந்து கன்சீலராக வந்து நான் என்னோடய ஐஸ் மேலே ஐலிட்ஸ் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னா நல்லா வந்து கலரை வந்து பாப்பப் ஆகி தெரியும். ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை வந்து சேம் நான் அந்த பிளெண்டர் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸர் வச்சு வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த டேம் பியூட்டி பிளெண்டர், ஸோ அதவே வச்சு வந்து நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி தொட்டு மட்டும் எடுத்தேன் அப்படின்னா ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ நான் இன்னொரு தடவை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க ஃபவுண்டேஷன்ஸ் லைட்டர் ஷேடாக வாங்கிட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டச்சப் பண்ணி மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஐஸில் வந்து அது செட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் கீழே இருக்கும் இல்லைங்களா, ஸோ ஐஸ்க்கு கீழே ஏதாவது வந்து தெரியுது அப்படின்னா அதையும் வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த கன்சீலரை வந்து நம்ம இப்போ வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து ஐ ஷேடோஸ் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபேஸஸ் கனடாவில் இருக்கக்கூடிய சேம் பீச் ஷேடில் இருக்கக்கூடிய பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஐ ஷேடோஸ் கூட இது வந்து மெர்ஜ் ஆகாது. ஸோ இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பவுடர் வச்சு வந்து செட் பண்ணதுக்கப்புறமா வந்து என்னோடய டிரான்சாக்ஷன் ஷேடுக்கு வந்து வெட் அண்ட் வைல்டு ரோஸ் கோல்டு ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஷேடு வந்து நான் இந்த மாதிரி ஹைப்ரோ ப்ரஷ் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய 2 ஐஸ்லேயுமே வந்து ஒட்டுக்காக தான் வந்து பிளெண்ட் பண்ணுவேன். ஒரு ஐ முடிச்சுட்டு இன்னொரு ஐ அந்த மாதிரி இல்லை. எந்த ப்ரஷில் ஒரு ஐ ஷேடோஸ் எடுக்கிறனோ அதே ப்ரஷ்லேயே வந்து சேம் ஐ ஷேடோஸ் எடுத்து 2 கண்ணுக்குமே வந்து ஒன்றா வந்து பிளெண்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாரீ கலர் வந்து கொண்டு வரதுக்காக சேம் ரோஸ் கோல்டு பேலட்லேயே வந்துட்டு இந்த பிங்க் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஐலெட்ஸ் மேலே வந்து நான் வந்து அப்ளை பண்ணேன். பட் எனக்கு பிக்மெண்டேஷன் வந்து ப்ரஷ்ஷில் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோக்கா வந்து நல்லா இருக்க மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து சேம் அதை ப்ரஷ்ஷை வச்சுட்டு வந்து நான் என்னோடய க்ரீஸ் ஏரியாஸில் வந்து ஹைப்ரோஸ்க்கு கீழே வந்து நான் அதை வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து ஐலெட்ஸ்க்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சேம் அந்த பிங்க்கையே வந்து என்னோடய ஃபிங்கரில் எடுத்து வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சேம் சாரீ கலரே வந்து எனக்கு வந்த மாதிரி இருந்தது ஃபிங்கரில் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறமா வந்து இந்த 2 பிங்க்கையும் வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு ப்ரஷ் வச்சு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் வந்து கொடுத்து வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். 2 ஷேடு மட்டும்தான் ஐஸ்க்கு யூஸ் பண்ணேன். லாஸ்ட் ஒரு 3 மேக்கப் லுக்கில் சேம் இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ரோஸ் கலர் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. எக்ஸ்பெஷலி இன்றைக்கி மேக்கப் டுட்டோரியல் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணது லிப்ஸ்டிக் தான். ரொம்ப சூப்பராக ஆப்டிங்காக வந்து இருந்தது. தென் வந்து என்னோடய ஹை லேஷஸை வந்து கர்ல் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து வேகாவோட ஐலேஷஸ் கர்லர் வச்சு வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் இன்றைக்கி மஸ்காரா அப்ளை பண்ண போகிறது கிடையாது. என்கிட்ட வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரான்னு சொல்லி வாங்கினது வாட்டர் ப்ரூஃப் இல்லை, சூப்பராக ஸ்மர்ஜ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ணல. சேம் வெட் அண்ட் வைல்டில் மஸ்காரா வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ அதனால தான். ஸோ நான் ஐலைனருக்கு வந்து லாக்மியோட ஐகானிக் ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பர் டூப்பரான லைனரு. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு லைனர். அஃபோர்டபுளான ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக லாக்மியோட இந்த ஐகானிக் லைனர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் எனக்கு. ஸோ நோஸ் கான்டோரிங் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து டார்க் ஷேடாக இருக்கக்கூடிய ஒரு கான்டோரிங் எடுத்துகிட்டு ஸோ ப்ரஷ்லேயே வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் என்னோடய ஸ்கின்ல நோஸ் மேலே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணுறேன். எந்த ப்ரஷ்ஷில் வந்து கான்டோரிங் ட்ரா பண்ணணும் அதே ப்ரஷ்ஷில் வந்து லைட்டாக ஒரு பிளெண்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு பப்ளியாக இருக்க ப்ரஷ்ஷை வச்சுட்டு வந்து பஃபியாக இருக்கிறத வச்சுட்டு வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து தெரியாது எந்த ப்ரஷ்ஷில் கான்டோரிங் பண்ணமோ அதில். ஸோ அதுக்கப்புறம் ஹைலைட்டிங் பண்ணிவிட்டு தென் வந்து கொஞ்சம் பவுட்ரி ப்ரஷ் மாதிரி இருக்கிறத வச்சு பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலாக வந்து நோஸ் கொஞ்சம் எடுப்பாக தெரிகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்கக்கூடிய ஹைலைட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹைலைட் பண்ணதுக்கு
பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னாக மெர்ஜ் ஆகி வந்து நீட்டான ஒரு லுக்கு, நோஸ் நல்லா வந்து நம்மளுக்கு ஹைலைட்டிங்காக வந்து தெரியும். இது ஒரு ஸ்டெப்பு, டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நோஸ் கான்டோரிங் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸில் வந்து கன்னத்தில் இந்த மாதிரி லைட்டாக அதே சேம் ப்ரஷ் வச்சு வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு சேம் அதே ப்ரொசீஜர் தான் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் இந்த பவுட்ரி ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை வச்சு வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஹைலைட்டிங் பண்ண ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து ஹைலைட்டிங் பண்ணிவிட்டு ஸோ ப்ரஷ் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நேச்சுரலாக ஸ்கின் உள்ளேருந்து க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஹைலைட்டிங் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடருக்கு வந்து மேப்ளின் ஃபிட்மியில் இருக்கக்கூடிய டோஃபி காம்பேக்ட் பவுடர் எடுத்து வந்து செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டச் பண்ணி விடுறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ போட்டு பவுடரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடிக்கலை, ஜஸ்ட்டு டச்சப் பண்ணி மட்டும் விடுறேன். ஸோ அந்த ஹைலைட்டிங் வந்து உள்ளே வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரியும் ஸோ அந்த ஃபவுண்டேஷன் மேலே வந்து ஒரு பேரியராக இருக்கிற மாதிரியும் ஸோ எல்லா ஸ்டெப்புமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஹைப்ரோ வந்து நான் டச்சப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹைப்ரோஸ் வந்து எடுத்திருக்கேன், த்ரெட் பண்ணியிருக்கேன். அதனாலேயே வந்துட்டு ஹைப்ரோ நான் வந்து டச் பண்ணாமே வந்து நல்லா டார்க்கராக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் லாஸ்ட்டாக வந்து ஹைப்ரோ வந்து நான் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியான மஸ்காராவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பூலியை வச்சு வந்து ஜஸ்ட் ஒரு டச்சப் மட்டும் வந்து பண்ணுறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து ஆல்ரெடி டார்க்காக தான் இருக்குது. அதனால் ஸோ நான் எந்த ஐப்ரோ கிட்டுமே வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் வந்து அந்த ஸ்பூலி வச்சு எடுத்ததும் வந்து எவ்வளோ அழகாக டிஃபைன்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பிந்தி போட்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டு வந்துடுறேன். இந்த மேக்கப் லுக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறது தான். ஸோ இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தீபாவளிக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி வந்து அசத்துங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பாய்.